ஜனநாயகன் படத்தை ஓடிடியில் திரையிடலாம் அப்படின்னு ஒரு தரப்பு விஜய் அவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத நடத்துறாங்க. பட் விஜய் அவர்கள் என்ன நினைச்சிருக்காரு அப்படின்னா, இப்ப இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து ஹைகோர்ட்டுக்கே போக சொல்லிருச்சு. ஹைகோர்ட்ல ஜனநாயகன் ரிலீஸ் அப்படின்னு உத்தரவு கிடைச்சா மறுபடியும் சென்சார் போர்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் தான் போவாங்க. தடை அப்படின்னா மறுபடி விஜய் அவர்கள் தரப்பு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. ஆக மொத்தம் இது வந்து சுப்ரீம் கோர்ட்ல தான் தீர்ப்பாகும். சும்மா இங்கிட்ட அங்கிட்ட அலகழிக்கிறாங்க அப்படிங்கிறது பட்டவர்த்தனமா தெரியுது. இதுக்கு பின்னாடி அரசியல் இல்லை அப்படின்னா கேனப்பைய கூட நம்ப மாட்டான். ஆனா விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவசரப்பட்டு ஓடிடியில ரிலீஸ் பண்ண வேண்டாம். அரசியல் வேறு, சினிமா வேறு. அரசியலுக்காக என்னோட சினிமா பழிவாங்கப்பட்டுச்சு, அதால தயாரிப்பாளர் பாதிக்கப்படுறாருன்னா அதுக்கு உண்டான பணத்தை கொடுக்கவும் நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு விஜய் அவர்கள் தரப்புல பேசியிருக்காங்க. மறுபக்கம் இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்படியும் தீர்ப்பு அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயாவது இன்னொரு 30 நாளுக்குள்ள நம்ம வாங்கிரும். படம் தாமதமாவது நல்லதுதான். எலெக்ஷனை ஒட்டி இந்த படம் வந்தது அப்படின்னா இது பிரச்சாரத்துக்கு நல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மறுபக்கம் தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டா இது ஒரு பிரச்சார படம் அப்படின்ட்டு சொல்லிட்டு தடை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு, நிரந்தர தடை வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. அப்படிங்கிறது எல்லாத்தையுமே யோசிச்சு ஓடிடியில படத்தை ரிலீஸ் பண்ணுவோம். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஒரு 20 நாளைக்கு காத்திருப்போம். காத்திருந்துட்டு ஓடிடியில ரிலீஸ் பண்ணி விட்டுருவோம். வாரியர்ஸ் இருக்காங்க, விர்ச்சுவல் வாரியர்ஸ். இந்த சீன்களை, காட்சிகளை, முக்கியமான சீன்கள் எல்லாம் அதை பரப்பி விட்டு ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இந்த டிவிகே பாய்ஸ் ஜெட் தலைமுறைக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரே நாள்ல பரப்பிடுவாங்க. ஒரு நாள் என்ன 1 ஹவர்ல பரப்பிடுவாங்க. இதுதான் ஜனநாயகம். கட் பண்ணி 10 செகண்ட் 20 செகண்ட் முக்கியமான டயலாக், முக்கியமான சீனு ஒவ்வொருத்தர் செல்போன்லயும் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அது சாத்தியம்தான். அது இவங்க ரொம்ப வேகமா வேலை செய்வாங்க அப்படிங்கிறதால அது சாத்தியம்தான். அதனால ஓடிடியில ரிலீஸ் பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட் உத்தரவுக்காக நாம கொஞ்சம் நாளைக்கு காத்துக்கிட்டு இருப்போம். ஹைகோர்ட்ல ஆர்டர் போட்டாலும் அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போதான் போறாங்க. ஒரு 30 நாளுக்குள்ள சுப்ரீம் கோர்ட்ல என்ன ரிசல்ட் அப்படிங்கிறது தெரிய வந்துடும். அதன் பிறகு ஓடிடியில ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு விஜய் அவர்கள் தரப்பு வந்திருக்கிறதா இப்ப தகவல்கள் அப்படிங்கிறது வருதா.